எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. மச்சான் ஒரே நிமிஷம் இரு. நம்ம விக்னேஷ் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே போங்க போங்க. விநாயகா இவனுக்கு இன்னைக்காவது ஒரு நல்ல பெருமானே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா சாரி விநாயகா, எல்லாத்துக்கும் கொடுக்குறக்காக தான். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுப்பா, நீ எனக்கு மட்டும்தான். இப்போ நீ ஆரம்பி மச்சான். சாமிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள், படையல் வச்சிருக்கோம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே எடுத்து கொடுப்பாங்கடா, நீ ஏன் எடுத்து சாப்பிட்ற? என்ன இது? பார்க்குற வரைக்கும் பார்த்தா யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லை 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 இல்லை, நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது, புரிஞ்சிருச்சு. அதாவது பிள்ளையார் பக்கத்தில் ஒரு சுண்டலி உட்காந்துருக்கும். இந்த சுண்டலிலாம் வந்து பார்த்தோன்னா சுண்டல், ஜிலேபி, லட்டு, கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கேயும் எலி தான் சாப்பிடுது, ஆனால் சுண்டலி கிடையாது, பெருச்சாளி தான். அப்போ கூட கொடுக்க மாட்டேன்ல. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி, மும்முதற் கடவுள். எந்த ஒரு விஷயம் செய்யறனாலும் நம்ம வந்து முதல்ல கடவுளுக்கு வந்து நம்ம ப்ரே பண்ணுவோம். அதுலேயும் வந்து விநாயகரை தான் வந்து நம்ம வழிபட்டு அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு பர்த்டே மாதிரி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு நாளை தான் வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னா நாளைக்கு நமக்கு ஷோ கிடையாது. எஸ், அதனால வந்துட்டு எவ்வளோ விஷயம் பேசுனீங்க, இந்த ஒரே ஒரு விஷயமாவது நான் மக்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் ஜில் ஜங் ஜக் டீம் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அஜய், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம செட்ல என்னைக்குமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் தான், ஃபெஸ்டிவல் மோட்ல தான் இருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம அழகிய 6 பெண்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டேன். டான்ஸ்லாம் வேணாம், இன்னைக்கு ஃபெஸ்டிவல்னால உங்களுக்கு லீவ். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்ட்ரடக்ஷனுக்கே போயிடலாமா? ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி வாழ்த்துக்கள். நம்மளுடைய ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டீம் ஏ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னம்மா கொலக்கட்டை சாப்பிட்ட மாதிரி இப்படி கூனி குறுக்கி வந்துட்டு இருக்கீங்க? நல்லா தில்லா கோருங்க, தைரியமா கோருங்க. உங்களுடைய பேர் என்ன பண்றீங்க? திவ்யா. திவ்யா ஸ்டூடெண்ட். நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. உங்க பேருமா? பூஜா கரானாகே. அதனால தான் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்றீங்க பூஜா? பிபிஏ ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிபிஏ ஃபைனல் ஐஃபை. நானும் பிபிஏ தான். பேச்சுலர் அசோசியேஷன். என்ன பேச்சுலர் அசோசியேஷன்? பிரியாணி பாய் அசோசியேஷன் நினைச்சேன் நான். அப்படியே? ஓ, பிபிஏ. நல்ல காமெடி. எனக்கே பிடிக்கல. தேங்க்யூ. ஓகே, கொலக்கட்டை செய்ய தெரியுமாமா உங்களுக்கு? செய்ய தெரியாதுண்ணா. செய்ய தெரியாது மட்டும் நீங்க சொன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்களே? என்ன சொன்னீங்க? செய்ய தெரியாது சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அண்ணா. இப்பதான் அந்த ஃப்ளோக்கு வர, இந்த ஷோவே இப்பதான் வந்து ஒரு நல்ல ஃப்ளோல ஆரம்பிச்சிருக்கு. இதையே மெயின்டைன் பண்ற கடைசி வரைக்கும். நீ பாரு, லட்டுலயே அடிப்பேன் பாத்து. கதிரின் தங்கச்சி, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கொலக்கட்டை செய்ய தெரியாதுல, அடுத்த பொண்ணுக்கு போயிடலாம். ஓகே, உங்களுடைய பேர் என்ன? ஐஸ்வர்யா. ஐசே என்னமோ தெரியல, உங்க பேரை கேட்டோன்னா மனசுல அப்படியே ஐசா சிலுன்னு வரும். செம்பருத்தி இங்க பூக்க வைக்கிறீங்க. ஆமா, பயப்படாதீங்க. ஸ்வீட்டுக்கே ஸ்வீட் கொடுக்குறேன். கொடு. தேங்க்யூ. காட்டுறா, அதான் அண்ணாண்டியை வாய் தரேன். காட்டுங்க. அடடா, சாப்பிட சொன்ன, கிஸ் பண்ண சொல்ல. மொத்த லிப்ஸ்டிக் இங்கே தான் இருக்கு. இந்த ஷோ முடியறதுக்குள்ள சாப்பிடுங்க. நல்ல லட்டு தான், கம்பெனில பெருமாளே புடிக்கி தின்னுச்சா. டீம் ஏ வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. அண்ட் டீம் பி உங்களும் ஆரம்பிங்க. ரோஸ்டிகா. என்னம்மா சிக்கன் டிக்கா மாதிரி இப்படி ரோஸ் டிக்கான்னு சொல்ற? வேற வித்தியாசமா இருக்கு. யார் வச்சாங்க? மம்மியா? சூப்பர். அம்மா கேட்டரிங் படிச்சிருக்காங்களா? இல்ல. எந்த ஊர் நீங்க? சேலத்துல ரோஸ்டிகா. நல்லா இருக்கு. டிக்கா என்ன பண்றீங்க? டிக்கா ஏரோஸ்டஸ் முடிச்சு மாடலிங் பண்றேன். முடிச்சிட்டு மாடலிங் பண்றீங்களா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால அது. ஏமா அது இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் இல்ல, வெட்டியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால வெட்டின்னு சொல்லிட்டேன்ல. அவ்வளவுதான், விட்டுருங்க. அவ்வளவுதான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, பார்த்து இருந்துக்குங்க. ஓகேம்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. உங்க பேர்? சுகன்யா. என்ன பண்றீங்க சுகன்யா? காலேஜ் செகண்ட் இயர். ஓகேம்மா, தேங்க்யூ so much சுகன்யா. உங்களுடைய பெயர்? நஃபீஸா. பீஸா டிக்கான்னு வச்சிருக்கீங்க உங்க பேர் பூரா. நவீசா. சரிடாப்பா, இந்த ஷோ முடியறதுக்குள்ள அவங்க பேரை நீ கரெக்டா சொல்லு. நவீசா என்ன பண்றீங்க? நவீசா காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா? செகண்ட் இயர். உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு.
நினைச்சேன். பாடுவீங்களா ஒரு சாங் ப்ளீஸ் சார்? ஏன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆ வரேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலும் அப்படியே டர்ன்னு கிழிஞ்சிரும். பாடுமா பாரு பிளட் எடுத்து அடிச்சுன்னா ஃபுல்லா பூந்தி ஆயிரும் பாத்துக்க. எங்களுக்காக ஏதோ பையன் ஆசைப்பட்டான், என் மச்சான் வேற. ஷோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா பாடிடுவேன். வாய்ஸ் ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் மாதிரி இருக்கு, நீங்க பாடலாம். செம்மொழியான தமிழ் மொழி கடாம் கொண்டா கடாம் அந்த மாதிரி ஏதாவது பாடுங்க. அடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டீம் ஏ அண்ட் டீம் பி. மச்சான் எல்லாம் இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு, நிறைய கேமுக்கு போயிருமா? எஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேம் என்ன விளையாட போறோம்னா, இன்னைக்கு வேற வந்து ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்கிறோம். ஸோ அது ஏற்ற மாதிரி தான் கேம் இருக்க போகுது. பழைய கேம் தான், ஆனால் புது மாதிரி இருக்க போகுது. நம்ம விளையாட போற கேமோட பேர் என்னன்னா, வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஓகே கேர்ள்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு டீம் ஏ அண்ட் டீம் பி தயாராக இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மோட் இருக்கிறதுனால ஏன் வந்து இதை கலகலப்பாக மாற்றக்கூடாது அப்படின்றதுனால பக்கெட்டுக்கு பதிலாக அவங்க கையில் வந்துட்டு 2 மாலையை கொடுத்துருவோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டீம் ஏக்கு 12 மாலை இருக்கும். 2 சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2 சான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 மாலை. இந்த மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரேம்பில் அப்படியே வாக் பண்ணி முன்னாடி இருக்கக்கூடிய சிலையில் நீங்கள் போடுவீங்க. ஒரு விநாயகர் சிலை இருக்கும், அந்த சிலை மேலே போடுவீங்க. ஸோ நீங்கள் போகும்போது கரெக்டாக அந்த மாலையில் இருக்க பூ யாரோடது கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அதிகமான பாயிண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு மாலைக்கும் 25 பாயிண்ட்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு இந்த கேமில் சான்சஸ் இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? சரி, அவங்க தயாராக தான் இருக்காங்க. எங்க சிலையை காணமே? சிலை வைப்போம்ப்பா. அதான் எந்த மாதிரி சிலை வைப்பீங்க? விநாயகர் பையனிக்கு வந்து அவருக்கு தான் பர்த்டே. ஸோ அந்த சிலையை தான் நாங்கள் வைக்க போகிறோம். டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அதாவது அதெல்லாம் வேண்டாம். ஏன் நீ வந்து விநாயகர் அவரையே டிஸ்டர்ப் பண்ற? அவர் ஒரு பேர், அவர் ஒரு பேச்சுலர் தானப்பா, அவரையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். அவரோட தம்பி பேர் என்ன? முருகா. முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? வேலன். ஃபுல் நேம் சொல்லுங்க. கதிர்வேலன். அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்க. அவரை கொண்டு போய் அங்க நிக்க வைங்க. அவர் மேல மாலை போட சொல்லுங்க. இப்போ மாலை விழுகணும் அதானே? டெஃபினெட்லி. எஸ், ஓகே. அவர் கழுத்துல மாலை விழுகணுமா? மாலை இவ்வளோ வச்சிடலாம். கேர்ள்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸோ லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் தி டீம் ஏ. வெல்கம் டீம் ஏ. கேர்ள்ஸ்லாம் பார்த்தல பயம் இருந்தாலும் அந்த பயத்தை காமிச்சிக்காம நிற்கிறாங்க. கேர்ள்ஸ் கஷ்டம் தான், மாலையை கொண்டு போய் அவன் கழுத்தில் போகிறது உங்களுக்கு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயே ஒரு கஷ்டம் இருக்குது. சாதாரண ரேம்ப் கிடையாது இது. இது எப்படிப்பட்ட ரேம்ப்ன்றது இப்போ பார்ப்பீங்க. பாகுபலி சரி, ஓகே கதிர், உங்கள் பொசிஷனில் போய் நில்லுங்க. ஓகே, முருகப்பெருமான் கடவுளே காப்பாத்துப்பா. வரேன், பார்த்து பத்திரமா போடுங்க, மாலையை போடுவோம். சரி, ஓகே. இந்த வகையில் ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறாங்கன்னா டீம் ஏல இருந்து திவ்யா. திவ்யா வா திவ்யா. So திவ்யா ரெடி? திவ்யா, your time starts now. நீங்க பிச்சை எடுக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன். திவ்யா ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. நம்ம டீம் அங்கே வந்து பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு வருத்தமே இல்லாம மாலை கழுத்துல விழுந்துருச்சேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. இல்ல அவங்க வாங்கின அடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமா, அப்படியே சந்தோஷமா இரு. அண்ட் டீம் மேல இருந்து அடுத்து விளையாட போறது யாருன்னா பூஜா. பூஜா ரெடியா? Your time starts now. அந்த பக்கம் போகணும் கேமு. அவனுக்கு மாலை போட பிடிக்கலன்னா சொல்லு, எனக்கு பிடிக்கலங்க, இந்த கேம் நான் விளையாடலங்க. திருப்பி வர அட போமா போமா. பூஜா கமான்.
தங்கமான புள்ளையா இருக்கு. பூஜா போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதே வேகத்தில் திரும்பி வந்தீங்க. ஏதோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஓகே, அடுத்து யார் விளையாட போகிறாங்கன்னா எங்கள் டீம் ஐஷு. வாங்க வாங்க ஐசு, உனக்காக தான் இந்த மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐஷு, your time starts now. தானா ஆசை வைத்தாய் இதயம் கேட்குதா. காலையில கொடுத்துருமா. என்ன சுடுகாட்டுக்கா போற? வெல் டன் டீம் ஏ. லேப் 1 முடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மாலை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இன்னும் அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 மாலை இருக்குது. அது எப்படி சேர்க்குறீங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் யார் விளையாட போகிறாங்கன்னா டீம் ஏலேருந்து திவ்யா. வாங்க திவ்யா, பயப்படாது. ரெடியா? your time starts now. திவ்யா திவ்யா நீ நடமாடும் நல்லதியா என் நெஞ்சில் மாடவா. ஓ திவ்யா திவ்யா நீ கவி பாடும் புது நிலவா உன் சொல்லில் வேதம் தேடவா. ஆஹா ஆஹா, வெல் டன் திவ்யா, சூப்பர். திவ்யா, மாலையை கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருக்கீங்க. பூலாம் கரெக்டாக தான் இருக்குது மாலையில். அண்ட் திவ்யாவை தொடர்ந்து அடுத்து யாருன்னா பூஜா. வாங்க பூஜா. பூஜா பூஜா அப்படிலாம் பண்ணாத பூஜா, என்னால் பார்க்க முடியல பூஜா, ப்ளீஸ். ஓகே, your time starts now. பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா. பூஜாவா பூஜாவா பூஜைக்கு வந்த நிலவேவா இந்திர மண்டலம் தேடும் அழகேவா. பூஜாவை தொடர்ந்து கடைசியா டீம் மேல இருந்து விளையாட போறது ஐஸ்வர்யா. வாங்க. ஐஸ் கட்டி நெஞ்சுக்குள்ளூருது நீ வந்து மாலை போட்ட ஜாலியிலே இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியல நம்ம மாலையை போட்டு பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கோன்னு. அதே மாதிரி போய் போட்டு அவனுக்கு கிரிமினலா குழப்பி விட்டுவான். ஓகே, your time starts now ஐஷு. ஐஸ் கட்டி உள்ளுக்குள் உருளுது நீ வந்து கண்ண பச்சா. நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணபடு மொத்தத்தில கட்டழக தங்கச்சிக்கு சீமந்த. கதிருக்கு என்ன
ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆனா என்ன ஆச்சுன்றது அப்புறம் பார்ப்போம். டீம் ஏ மட்டும் விளையாடி இருக்காங்க, டீம் பி தொடர்ந்து விளையாட இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யார் இந்த கேமோட வின்னர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, டீம் ஏ சிறப்பாக வந்து விளையாண்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு டெமோவே காமிச்சிட்டீங்க எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எங்கள் டீம் பி சிறப்பாக விளையாட போகிறாங்க. ரெடியாக இருக்கீங்களா? பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு புத்தி இல்லை, மாலையை கழுத்தில் போட்டு போகலாம்ல, ஈஸியாக இருக்குல்ல. அது கேப்டனாக சொல்லணும், அவனுக்கு அறிவு இல்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, பட் இந்த கேப்டனுக்கு அறிவு இருக்கு, அதனால கேப்டன் அந்த மாதிரி அறிவா சொல்லியிருக்காரு, மாலையை கழுத்துல போட்டுட்டு போங்க, ஒரு பூ கீழே விழுந்தாலும் அப்புறம் நான் பார்க்குறேன். அப்படிதான் தூசி மாதிரி பேசலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ டீம் பி கம் ஆன். கொண்டாடலாம். கேமை ஸ்டார்ட் பண்ணா நீங்க அதுக்கு அங்க போகணும். எஸ், நான் இல்லாம கேமே இல்லை, தெரியுமா தெரியாதா? ஓகே, டீம் ஏவை தொடர்ந்து டீம் பி விளையாடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்கன்றத பார்ப்போம். டீம் பி இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது ரோஸ்டிகா. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ஓகே ரோஸ்டிகா, your time starts now. ரோஸ்டிகா, அந்த ரோஸை சிந்தாம எடுத்துட்டு வாங்க. Come on, super. ஓடி வா. நேரா ஓடி வா. சூப்பரா, சூப்பர். கட்ட குறைக்கு கட்டம் தெரியல. சூப்பர். வாவ். வாங்க. ஜாக்கி ஜான் சாயல் இருக்கும்போதே நினைச்சேன் இந்த பொண்ணு இப்படி தான் போய் சேர்ந்துரும் கடைசியில. போங்க டீக்கா, போங்க. டிகா, வெல் பிளே, சூப்பரா. அந்த கடைசி அந்த ஃபைனல் டச் தான் வேற லெவல்ல இருந்தது, சூப்பரா பண்ணீங்க. டிக்காவை தொடர்ந்து அடுத்து யாருன்னா சுகன்யா. வாங்க சுகன்யா. Okay, சுகன்யா, your time starts now. ஓ. வாங்க. சூப்பர் அப்படியே. சூப்பர்ரா. இருக்குடா. வாடா. மச்சான், அதுல பூ கிடையாது, உனக்கு என்ன தேவையோ அது வந்திருக்கு. அதுவும் அந்த பொண்ணை பார்க்கும்போது ஆடி மாசம் அங்க பிரதேசம் பண்ண மாதிரியே போச்சு இங்க இருந்து. அருமையா இருந்தது. நீங்க போங்க சுகன்யா, நீங்க போங்க. சுகன்யா ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்காங்க. அடுத்து யார் விளையாட போறாங்கன்னா நஃபீஸா. ரெடியா இருக்கீங்களா? ஓகே நஃபீஸா, நம்ம எதிரி மூஞ்சியில மரண பயத்தை காட்டணும், ஆனா நம்மளே மரண பயத்தோட இருக்க கூடாது. வீக்னஸ் வெளியே போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. சூப்பரா. ஓடி. போங்க. நஃபீஸா அருமையா விளையாடி இருக்காங்க. நஃபீஸாவை தொடர்ந்து அடுத்த செட் ஆஃப் மாலைகள் எடுத்துட்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் தயாரா இருக்காங்கன்னா ரோஸ்டிகா. இந்த வாட்டி வந்து ப்ரூஸ்லி மாதிரி போகணும். போன வாட்டி ஜாக்கி ஜான் மாதிரி போனீங்க அப்படிங்க. ஓகே, மெதுவாக தான் அடிப்பாங்க, போயிட்டு வாங்கோ. The time starts now. வாங்க ரோஸ்டிகா, நான் இருக்கேன். Come on. சூப்பர். சைடா. சூப்பர். அதே. சூப்பர். அதான். தேங்க்யூ. ஐஃபை. சூப்பர். ரோஸ்டிகா, வெல் பிளே, நல்லா தான் விளையாடி இருக்கீங்க. அண்ட் அடுத்து உங்க டீம்ல விளையாட போறது யாருன்னா சுகன்யா. வாங்க சுகு. ஆமா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாங்க. Your time starts now. சூப்பரா.
சுகுணா அதான் அண்ணா பெருசா நினைச்சுக்காத ஓடி வாங்க கமான் அப்படியே வா என்கரேஜ் பண்றேன்டா எந்திரிச்சு ஓடி வந்துருங்க சைடுல போக வேண்டாம் சுகன்யா சைடுல போகாதீங்க சுகன்யா. சைடுல ஆபத்தான மிருகங்கள்லாம் இருக்கு வேற மாதிரி வந்திருப்பாங்க அவங்க சென்டர்ல வாங்க வந்தாச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் வண்டி வந்துருச்சு சேஃபா வந்துருச்சு சூப்பர் ஆக்சுவலா அந்த கேம்ல நடந்து போகணும். நீங்க எப்படி போனீங்கன்றது அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அப்படியே அவனை பார்க்கும்போது முதல் மரியாதை படத்துல வந்த சிவாஜி சார் மாதிரியே இருக்கு மச்சான். அந்த காவலர் சத்தலகன் அப்படின்னு மென்ஷன் பண்றியா அந்த காம்பினேஷன் அந்த ராதா மேடம் அந்த பார் வெக்கத்தை பாரு. ஐயோ முதல் மரியாதை தான். சரி எனக்கு இருக்கிற மரியாதை கெடுத்தது போதும். முதல் மரியாதை பேர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றேன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மாடி காம பார்வையாளருக்கு வயசான சிவாஜி மாதிரி நீ இருக்க மச்சான். அந்த பொண்ணு நல்லா யங்கா இருக்கிற ராதா மேடம் மாதிரி இருக்கா. அதான் சொன்னேன், வேற ஒண்ணு நான் சொல்ல. சரி விடு துப்பியாச்சு. இந்த சேனல்ல நீ பேசுவேன் போயிடலாமா? சரி ஓகே. சுகன்யாவை தொடர்ந்து டீம் பில அடுத்து விளையாட போறது நஃபீசா. வாங்க நஃபீசா, நல்லா விநாயகரை வேண்டிட்டு போங்க. ஒரு பூ கூட அவன் கழுத்துல விழக்கூடாதுன்றத நான் வேண்டிக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கம் ஆன் சூப்பர் சூப்பர். ஐயோ முன்னாடி போட்டு குதிச்சுடுறா கைப்புள்ள. வந்துடுறா சூப்பரா. மதுரை குழுங்க பாட்டு போட்டீங்களோ இல்லையா, இங்க மாலை நல்லாவே குலுங்குது. ஹைஃபை போட்டுப்பாங்க. சூப்பர். வெல் பிளே டீம் பி. உண்மையிலே சொல்லணும், ரொம்ப அருமையா தான் விளையாடி இருக்கீங்க. பார்க்கும்போது தெரியுது நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு கூட எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் யார் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்க டிசைட் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்க இடத்துக்கு நீங்க போகலாம். அண்ட் கதிர், வெல் பிளே டீம் பி. அண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். ரொம்ப சிறப்பாக விளையாடி இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாலையை வந்து டீமே வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்த்ததுனால ஒரு மாலைக்கு 25 பாயிண்ட்ஸ்ன்றதுனால உங்களுக்கு 100 கொடுத்துருக்கேன். அண்ட் டீம் பி 8 மாலையை கொண்டு போய் சேர்த்து 200 எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வினர் இஸ் டீம் பி. இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம ஷோவே வந்து பாத்தீங்கன்னா களை கட்டி இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் மோட்ல தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் பி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த கேமோட பேர் என்னன்னா லஜ்ஜாக் மஜ்ஜாக் பஜ்ஜாக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லஜ்ஜாக் மஜ்ஜாக் பஜ்ஜாக். லொச்சக் மொச்சக் பஜக். எஸ், இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா டீம் ஏல இருந்து ஐஷு அண்ட் டீம் பில இருந்து நஃபீசா. போங்க. சோ உங்களுக்கான கேள்வி என்னன்னா விநாயகரின் வாகனம் என்ன? ரன். என்னம்மா இங்க நிக்கிற? நீ இன்னும் போகலையா? ரன். ஓடுமா ஜாங்கடிமா.
ஓகே, டாங் அடிச்சது டீம் ஏல இருக்கிற ஐஸ்வர்யா தான். கேள்விக்கு பதில் தெரியுமா? The rat அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து பூஜா அண்ட் டீம் பில இருந்து ரோசிகா. ரோசிகா அண்ட் பூஜா 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. விநாயகருக்கும் முருகருக்கும் எந்த பழத்துக்காக உலகத்தை சுற்றி வந்தார்கள்? டாங்க கரெக்டா அடிச்சது யாருன்னா டிவில இருந்து ரோஸ்டிகா தான். ரோஸ்டிகா, கேள்விக்கான பதில் என்ன? ஞானப்பழம். ஸோ ஞானப்பழம்னு சொல்றீங்க. சரியா தவறான்னு பார்த்துடலாமா? இது சரியா? இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கோம். 2 கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு டீம் ஏ பதில் சொல்லியிருக்காங்க, இன்னொரு கேள்விக்கு டீம் பி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ட்ராவில் தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்வி தான் இப்போ யார் வின்னர்ன்றதை டிசைட் பண்ண போகுது. ஸோ அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்காக டீம் ஏல இருந்து வரப்போகிறது திவ்யா அண்ட் டீம் பில இருந்து சுகன்யா. உங்களுக்கான கேள்வி, விநாயகருக்கு உள்ள வேறு 3 பெயர்கள் என்ன? மச்சான், அவங்க சரியா ஓடல, அதனால இன்னொரு சான்ஸ் கொடுத்துருவோமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அடே டோன் நல்லா இருக்கே. அதே ஃப்ளோல போயிருங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் ஜில் ஜங் ஜக்கு வரலாற்றில் முதன் முறையாக தாய் யானையை பிரிந்த குட்டி. கண்டென்ட் வேற எங்கேயோ போகுதுடா. இவங்க 2 பேர்த்த மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கேமை சரியாக விளையாடாத காரணத்தினால் இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ விளையாடலாம். Your time starts now. சுகன்யா வா, சுகன்யா வாடா 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 வாடா. ஆடிக்காத காரணத்தினால் பாயிண்ட் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸ்கிப். இந்த கேள்விக்கான பதில் என்னன்றதை கதிர் சொல்லுவார். என்னடா சொல்ற? சொல்லுங்க. சொல்லுங்க. மச்சான், விநாயகர் நிறைய பேர் இருக்கு மச்சான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 1000க்கு மேல பேர் இருக்கு. நீங்க 3 சொன்னா போதும். 3 சொன்னா போதுமா? எனக்கு தெரிஞ்ச பேர் சொல்றேன். பால விக்னேஷ், பால கணேஷ், பால கணபதி. சேலம், சின்ன சேலம். அப்புறம் என்ன நீ என்ன பர்ஃபெக்ஷன் பாக்குறியா? ஓ, அந்த பக்கம் ஒண்ணா ஸ்கிரீன் டெஸ்ட்ல எடுப்பியா நீ? அதனால உனக்கு தேவை என்ன? அண்ணனோட பேர் 3 கேட்டில சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு யாருக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. கேள்விக்கான பதிலை வந்து அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். நீங்கள் மேலே வாங்க. எஸ், இந்த செகண்ட் கேம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த செகண்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேள்வி கேட்டிருக்கேன். 2 கேள்விக்கு வந்து டீம் ஏ ஒன்று கரெக்டாக, டீம் பி ஒன்று கரெக்டாக சொல்லி 50-50 எடுத்திருக்கீங்க. அண்ட் ஒரு கேள்வி பாஸ்ல போயிடுச்சு. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ட்ரா. ஃபர்ஸ்ட் கேமில் டீம் பி தான் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் கேமில் வந்துட்டு ட்ரா ஆயிருக்காங்க. இந்த தேர்ட் கேம் தான் இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்கோட வின்னர் யாருன்னு டிசைட் பண்ண போகுது. அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான். இப்போ இதில் தான் தெரிய போகுது இந்த வாரத்தில் யாரு ஜில் ஜங் ஜக்கோட டைட்டில் வின்னர், டீம் ஏவா அண்ட் டீம் பியா அப்படின்னு. யாருன்னு பார்த்துருவோமா? ஓகே, இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு இங்க இருந்தா சொல்ல மாட்டோம். கொஸ்டின் போயிருங்க, நாங்க சொல்றோம்.
ஓகே கேர்ள்ஸ், உங்களோட பொசிஷன்ல நின்றீங்க. இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. ஐஷு பாத்து ஏறுங்க. உங்க கையில பாலோட ஏறினாதான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஐஷு திரும்பி ஏறுங்க. அட பாவிகளா, அநியாயமா பால. ரோஸ்டிகா உங்க பால் ஸ்விமிங் பூல்ல இருக்கு. நீங்க மெயின் பண்ணிக்கவே வேண்டாம், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. சூப்பர்.
சுத்தமான செய்தி புள்ள சுத்தமாக கேட்கும் முள்ள கண்டுபிடிச்சோம் காது மேல மாட்டி டீம் ஏ அண்ட் டீம் பி சூப்பரா வந்து விளையாண்டீங்க. சீக்கிரம் கீழே வந்துருங்க, இங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. டீம் ஏ அண்ட் டீம் பி கம் ஆன் கேர்ள்ஸ். ரத்தத்தில் ஓடும் புள்ள நெஞ்சுக்குள்ள காத்து புள்ள இந்த லாஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா இந்த ரவுண்ட்ல. டீமே ஆகட்டும் அண்ட் டீம் பி ஆகட்டும் சூப்பரா வந்து அவங்களுக்குள்ள அந்த டீம் ஒர்க் செமையா அப்ளை பண்ணாங்க. செமையா அதை ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா கடைசியில் யாருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா டீம் பிக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ், நம்மளுடைய டிக்கா வந்து சூப்பரா வந்து ஒரு ஃபிளாகை கலெக்ட் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. இந்த ரவுண்டோட வின்னர் டீம் பி. மொத்தமா 3 கேம்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேம்ல டீம் ஏ 100 எடுத்திருக்காங்க, செகண்ட் கேம்ல 50, ஆஃப் த டே அண்ட் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் அழகான கலர் டிவி யாருக்கு போகுதுன்னா டீம் பி ராஸ்டிகா. அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் மங்கும் இரவின் ஒளியினிலே நீயும் நானும் இரு கைகள் கோர்த்து விநாயகர் சதுர்த்தி அதை முன்னிட்டு வந்து ஃபெஸ்டிவல் களை கட்டிருச்சு இன்னைக்கு நம்ம ஃப்ளோரில். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக விளையாடினீங்க அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரோஸ்டிகா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சிங்கப்பெண்ணை பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு இன்புட்டை கொடுத்து தான் வந்து இன்றைக்கி 3 கேமே விளையாடிருக்கீங்க. சூப்பராக விளையாண்டிங்க. ரோஸ்டிகா மட்டும் கிடையாது, எல்லா கேர்ள்ஸுமே. ஸோ இதே மாதிரி எல்லாரும் என்றைக்குமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் எல்லாருக்கும் எங்களின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் ஃபுல் ஃபனோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. பை பை, லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம். ரமா 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 கிட்ட வில்ல கேட்டேன்